ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறார்கள். இதை பார்த்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 7 வருடங்கள் மீதியானியருடைய கையிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது மீதியானியர் இஸ்ரவேலின் ஜனங்கள் மேல் எழும்பி அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் அவர்கள் கைப்பற்றுவதும், களஞ்சியங்களிலே தானியத்தை, ஆடுகள், மாடுகள், இப்படி அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் அவர்கள் மேல் பாளையம் இறங்கி அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிற காரியங்கள் நடைபெற்றது. இதனை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி மீதியானியர்கள் செய்கிற காரியத்தை குறித்து முறையிட்டார்கள். அதாவது கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் ஜெபம் பண்ணி தெரிவிக்கிறார்கள். இப்படி காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கும் போது ஓப்ராவில் இருக்கும் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் தேவனாகிய கர்த்தருடைய தூதனானவர் வந்து அமர்ந்து இந்த மீதியானியரின் கைக்கு கோதுமையை தப்புவிக்கிறதற்காக ஆலயத்திற்கு அருகே அவன் போரடித்துக் கொண்டிருந்தான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றான். என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? அதாவது எங்க கூட கர்த்தர் இருந்தால் நாங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம்? நாங்க ஏன் இவ்வளவு கடினமான சூழ்நிலையில நடத்தப்படுகிறோம்? நாங்கள் ஏன் கண்ணீரோடும் வேதனையோடும் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவனுக்குள்ளும் அவன் இருதயத்துக்குள்ளும் இருந்த அந்த வேதனையோட ஆதங்கத்தோட அவன் கேட்கிறான். அநேக நேரங்களில் நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நீங்க என் கூட இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில சூழ்நிலைகள், கடினமான பாதைகள், வியாதிகள், வலிகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை, இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்தித்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லியும் தனக்குள்ள இருக்கிற வேதனை, தனக்குள்ள இருக்கிற வலியோட கூட அவன் என் கூட கர்த்தர் இருந்தா எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து கேட்கிறார். ஆனால் அப்படி கிதியோன் சொல்லியதற்கும் பின்பாக தேவ தூதன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இந்த இடத்துல நம்முடைய தேவ தூதர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று கிதியோனை பார்த்து அவர் சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற பலன் என்று சொன்ன உடனே உங்களுடைய சரீர பலன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல பலன் என்று சொன்னவுடன் நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற பலன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம், அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அதை இருதயத்தில் வைத்திருப்போமானால் அந்த வார்த்தை நமக்காக கிரியை செய்யும், அந்த வார்த்தை நமக்காக வல்லமையோடு செயல்படும், அந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கும், அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கட்டளையிட்டு நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நம்முடைய சரீரத்தை அந்த வார்த்தை பாதுகாக்கும், நம்முடைய வியாதியிலிருந்து அந்த வார்த்தை குணமாக்கும், நம்மை மரித்தாலும் உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு உண்டு. அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை நிச்சயமாய் நடத்தும். அவருடைய வாக்கு என்றைக்கும் மாறாது. அவர் நம்மேல் வைத்த அன்பிற்காக அவருடைய குமாரனையே இந்த உலகத்திலே தந்து நடத்தியிருக்கிறார். இப்படி அநேக காரியங்களை நாம் அறிந்து கொண்டு அந்த வார்த்தையாகிய மன்னாவை நம் இருதயத்திலே சிந்தையிலே வைத்து அவர் மேல் வைத்த அந்த நம்பிக்கையை விட்டு விலகாதபடிக்கு அவருக்குள்ளாக நாம் இணைந்து அவரோடு கூட அவருடைய ஆவியோடு கூட ஒப்புரவாகி நாம் அவர் மேல் வைத்த நம்பிக்கையை முழுமையாய் செயல்படுவோமானால் அந்த பலன் நம்மை நடத்தும் என்று தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அநேகர் இன்றைக்கு கேட்கிறது, எனக்கு பலனே இல்லையே,
நான் எழுந்திருக்கவே முடியலையே, நான் உட்காரவே முடியலையே, நான் நடக்க முடியலையே, நான் ஓட முடியலையே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலனை வைத்துக் கொண்டு என்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லி ஒருவேளை கேள்விக்குறியோடு காணப்பட்டு கொண்டிருப்பீர்களானால், என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இன்றைக்கு உங்களிடத்தில் சொன்ன இந்த பலனை குறித்த காரியத்தை நீங்கள் இருதயத்தில் கை கொண்டு நடப்பீர்களானால் நீங்கள் எல்லாவற்றையும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் செய்து முடிப்பீர்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஒரு காரியம் ஏற்பட்ட உடனே சோர்ந்து போகாதீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் காரியத்தை கட்டளையிடுகிறதுக்கும் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறதுக்கும் அநேக காரணம் உண்டு. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 3 காரியங்களை ஒரு வசனத்திலே வைத்திருக்கிறார். முதலாவது, மனுஷனுக்கு நேரிடுகிற ஒரு சோதனையே அல்லாமல் வேற எந்த காரியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுமதிக்கவில்லை என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். இரண்டாவதாக, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய திராணிக்கு மேலாக, அதாவது ஒருவனுடைய திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிறது இல்லை என்று வாக்குரைக்கிறார். மூன்றாவதாக, எப்பேற்பட்ட சோதனையில நீ காணப்பட்டாலும், எப்பேற்பட்ட வியாகுலத்தில் நீ காணப்பட்டாலும் அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளவும் அதை மேற்கொள்ளவும் கூடிய போக்கை உனக்கு தருகிறவராய் அவர் காணப்படுகிறார் என்று வாக்குரைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாரை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? என் தேவனாகிய கர்த்தர் இவைகளில் இருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய தகப்பனாரை குறித்து, உன்னுடைய தாயாரை குறித்து, உன்னுடைய சகோதரனை குறித்து, ஒருவேளை கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ, இப்படி யாரை குறித்து இந்த உலகத்திலே நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? ஆனா தேவ தூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்தி உனக்கு சகாயம் பண்ண வல்லவராய் காணப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருப்பேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். நியாயாதிபதிகள் 6:10 சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாரை குறித்தும் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், எனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ என்று சொல்லுகிற அந்த இயேசுதான் நமக்காக தன்னுடைய எல்லா பலத்தையும் அந்த சிலுவையிலே விட்டு மரித்து பின்பு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்ப பண்ணின தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக வலது பாரசத்தில் விற்றிருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தரை விட்டு விடாதிருங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.